யாழ்ப்பாண மாவட்டத்திலே பொதுவாக பருவப்பயிற்சி மழைக்கு பின்னர் நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி ஆகிய மாதங்களிலே டெங்கு நோயின் தாக்கம் பரம்பல் அதிகரிப்பது வழமையாகும். கடந்த வருடம் இதே போன்று எங்களுக்கு மிக மோசமான ஒரு டெங்கு பரம்பல் யாழ்ப்பாண மாவட்டத்திலே ஏற்பட்டிருந்தது. அதுக்கு பின்னர் நாங்கள் எடுத்த பல நடவடிக்கைகளுக்கு பின்னர் கடந்த மார்ச் மாதம் முதல் டெங்கு நோய் யாழ்ப்பாண மாவட்டத்திலே ஒரு கட்டுப்பாடான நிலையிலே தான் இருந்து வந்தது. ஆனால் இந்த பருவப்பயிற்சி மழைக்கு முன்னராக நாங்கள் செப்டம்பர் மாதத்திலே நாங்கள் யாழ்ப்பாணம் மாவட்டம் முழுவதிலும் பல டெங்கு தடுப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தோம், விழிப்புணர்வு நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தோம். எங்களுக்கு மார்ச் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை டெங்கு நோய் ஒரு பூரணமான கட்டுப்பாட்டிலேயே யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருந்தது. எங்களுக்கு செப்டம்பர் மாதத்திலே 42 நோயாளர்கள் மட்டும்தான் இனங்காணப்பட்டிருந்தார்கள். ஆனால் அக்டோபர் மாதத்திலே எங்களுக்கு யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே 69 நோயாளர்கள் இனங்காணப்பட்டிருந்தார்கள். அந்த அக்டோபர் மாதத்திலே இங்கே ஆரம்பித்த பருவப்பயிற்சி மழைக்கு பின்னர் எங்களுக்கு இந்த நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க ஆரம்பித்தது. நவம்பர் மாதத்திலே முதல் 10 நாட்களிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே 26 நோயாளர்கள் இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள். உண்மையிலே இந்த பருவப்பயிற்சி மழைக்கு பின்னர் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே குறிப்பாக யாழ்ப்பாணம் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலே எங்களுக்கு அதிக நோயாளர்கள் இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள். அதிலும் கொழும்புத்துறை பிரதேசத்திலே எங்களுக்கு 24 நோயாளர்கள் இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள். அங்கே ஒரு டெங்கு பரம்பல் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அந்த பிரதேசத்திலே நாங்கள் விசேடமான ஒரு டெங்கு தடுப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றோம். இன்று ஏறத்தாழ 80க்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்களை நாங்கள் ஒன்று கூட்டி இன்றைக்கு ஒரு விசேட நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தோம். அந்த அடிப்படையில் இன்று 872 வீடுகள் இன்றைக்கு அந்த கொழும்புத்துறை பிரதேசத்திலே தரிசிக்கப்பட்டிருந்தன. அதிலே 803 வீடுகளிலே நாங்கள் அந்த வீடுகளிலே பார்த்து அங்கே 52 வீடுகளிலே டெங்கு நுளம்பு உற்பத்தியாகக்கூடிய குடம்பிகள் இருந்தது அடையாளம் காணப்பட்டிருந்தது. 51 வீடுகளுக்கு நாங்கள் இந்த சிவப்பு நோட்டீஸ் வழங்க இருக்கின்றோம். அந்த 350 வீடுகளிலே உடனடியாகவே அங்கே இருந்த அந்த டெங்கு உற்பத்தியாகக்கூடிய இடங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. நேற்று இந்த பிரதேசத்திலே ஒரு விசேட புகையூட்டல் நடவடிக்கை ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. ஏறத்தாழ 10 புகையூட்டல் இயந்திரங்களை கொண்டு அந்த பிரதேசத்திலே அந்த டெங்கு பரம்பலை கட்டுப்படுத்தும் நோக்கத்தோடு ஒரு விசேட நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் இந்த பிரதேசத்திலே அந்த கிராமப்புற டெங்கு தடுப்பு கட்டுப்பாடு குழுக்களையும் வீதியோர குழுக்களையும் நாங்கள் ஆக்டிவேட் பண்ணி அவர்களது செயற்பாடுகளை முன்னிறுத்தி அந்த பிரதேசத்தில் ஏற்பாடு செய்திருந்தோம். இதற்கு மேலதிகமாக இந்த பிரதேசத்திலே பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கோடு அந்த பிரதேசத்திலே நாங்கள் விழிப்புணர்வு பிரச்சாரங்களையும் ஒலிபெருக்கி மூலம் நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். எனவே இந்த காலப்பகுதியிலே நாங்கள் எதிர்பார்ப்பது இந்த பிரதேசத்திலே நாங்கள் டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதற்காக எங்களது நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டிருக்கின்றோம். எனவே இந்த யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து பிரிவுகளிலும் நாங்கள் இந்த பருவமழைக்கு பின்னர் தயவு செய்து உங்கள் வீடுகளை சுற்றி பார்த்து அங்கே டெங்கு நுளம்பு பெருகக்கூடிய இடங்கள் இருந்தால் தயவு செய்து அவற்றை இனங்கண்டு அளிக்குமாறு அன்போடு பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். அத்தோடு உங்களுடைய இல்லங்களிலே தம்பியர் கட் பண்ணுங்க. அத்துடன் இந்த காலப்பகுதியிலே காய்ச்சல் ஏற்பட்டால் இது டெங்கு காய்ச்சலாக இருக்கும். பொதுவாக மழைக்காலங்களிலே எங்களுக்கு பொதுவாக ஒன்று வைரஸ் காய்ச்சல் ஏற்படுவதுண்டு, இரண்டாவதாக ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் என்று சொல்லப்படுகின்ற தடிமன் காய்ச்சல் என்று சொல்லப்படுகிற அந்த சுவாச தொகுதியோடு சம்பந்தப்பட்ட காய்ச்சல் இருக்கலாம். மூன்றாவதாக அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். எனவே இந்த காலப்பகுதியிலே காய்ச்சல் ஏற்பட்டால் உடனடியாக தகுந்த வைத்திய ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாராசிட்டமால் வில்லைகளை நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். உடனடியாக இயலுமான அளவிலே தகுந்த வைத்திய ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும். பொதுவாக டெங்கு காய்ச்சல் ஏற்படுபவர்களுக்கு கடுமையான காய்ச்சல், கடுமையான தலைவலி, மூட்டு வலி, உடல் நோய் இருக்கும், வயிற்று நோய் இருக்கலாம். எனவே இப்படியான நோய் அறிகுறிகள் உள்ளவர்கள் உடனடியாகவே தகுந்த வைத்திய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். கடந்த காலங்களிலே எங்களுக்கு ஏற்பட்ட இறப்புகள், டெங்கு நோயால் ஏற்பட்ட இறப்புகள் மிக கால தாமதமான ஒரு கட்டத்திலே அவர்கள்
வைத்தியசாலைக்கு வைத்திய ஆலோசனையை பெற்றுக்கொள்வதனால்தான் ஏற்பட்டது. எனவே தயவு செய்து இந்த டெங்கு காய்ச்சல் என்று சந்தேகித்தால் உடனடியாக தகுந்த வைத்திய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்கள்.